பேரூரிலே பெரிய புராணம் பேரூரை யானை மீது ஊர்வலம் அரண்பணி அறக்கட்டளை நடத்தும் வைர விழாவிலே 9வது பாகமாக நாம் பார்க்க இருக்கிறோம். நன்றி ஐயா. அடுத்ததாக கருத்துரை வழங்க பெங்களூரு சிவத்திரு மதன் முரளி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சிவனடியார் பெங்களூரு மதன் முரளி அவர்கள் பெங்களூரிலேயே ஆண்டரசு உளவாரப் பணிக்குழு என்று ஒன்றை துவக்கி சுமார் 400 உளவாரப் பணிகளை பெங்களூரிலே நடத்தி மிகச் சிறப்பாக அங்கே சிவத்தொண்டை செய்து வருகிறார். அவரது சிறப்பான உரையை நீங்கள் அவசியம் கேட்டு நாமும் இந்த சிவத்தொண்டிலே ஈடுபட வேண்டும். அவ்வளோதான். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அடியார் பெருமக்கள் ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்க. சேர்ந்த பொழுது முதல் வருஷம் முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் தான் ஆரம்பிக்கும் போது ஆளே இல்லை. அப்படி ஆரம்பித்த பொழுது முதல் வருடம் முடிந்த பிறகு அடியன் கைக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம், ஒரு அடியார் வந்து சிகேசியாவுடைய உரை 7 வால்யூமையும் எனக்கு கொடுத்தாரு. அது கிடைத்த அடுத்த ஆண்டிலிருந்து அடியார் கூட்டம் பெருகிச்சு பாருங்க. பெங்களூர்ல இன்னைக்கு எந்த இடத்திலும் இல்லாத அளவிற்கு பெங்களூரிலே ஆண்டரசு உழவார திருப்பணி குழு என்பதால் அமைத்து கிட்டத்தட்ட 400 உழவார பணி பெங்களூரும் பெங்களூரை சுற்றி இருக்கக்கூடிய பெருமைக்காக சொல்லல, வெறும் சொல் மட்டும் அல்லாமல் ஆண்டரசு உழவார பணி குழு என்ற செயலும் இணைந்து. இது எப்படி நடந்தது, எப்படி அடியார்கள் இணைந்தார்கள் எனக்கு சத்தியமா புரியல. ஆனால் ஐயா ஒரு 75வது ஆண்டு இந்த சிகேசி ஐயாவுடைய உரையினுடைய சிறப்பும் உரையினுடைய தன்மையும் அதை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த உரையினுடைய பொறுமை மக்களிடத்தில் அங்கே அடியாரிடத்தில் போய் தாக்கியதன் ஒரு உரைப்பு தான் இந்த அளவிற்கு பெங்களூரிலே ஒரு மிகப்பெரிய அடியார் திருக்கூட்டம் வளர்ந்ததற்கு காரணம் சிகேசி ஐயாவுடைய உரையை வைத்துக்கொண்டு பெரிய புராணத்தை அடிப்படையாக சொன்னது. ஒரு முறை 5வது ஆண்டு சுந்தரமூர்த்தி ஐயா ஒவ்வொரு வருடமும் ஒரு பெரியார்களை கூப்பிட்டு நாங்கள் வணக்கம் செய்து அவருடைய திருவடியை வழிபாடு செய்வோம். நாங்களும் பெரிய புராணம் சொல்கிறோம் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு ஒரு ஆசிரியர். அப்போ சுந்தரமூர்த்தி ஐயா வந்தாங்க. அவர் வந்து என்னப்பா எல்லாம் நல்லா நடக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்களா? அவர் சொன்னார், சில இடத்துல கதை சொல்லுவோம், சில இடத்துல கதை விடுவோம். நீ பெரிய புராணத்தை வந்து கதை விடக்கூடாது, கதை சொல்லணும் அப்படிங்க. சரிங்க. அப்போ வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தப்போ சொன்னார், ஏப்பா நீ பெரிய புராணம் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க, எந்த உரையை ஃபாலோ பண்ணுற, எந்த உரையை வச்சுட்டு சொல்கிற அப்படின்னு கேட்டேன். ஐயா சிகேசி ஐயா வந்து பேஸ் அப்படின்னு தட்டி கொடுத்தாரு. அப்போ சுந்தரமூர்த்தி ஐயா வந்து பெரிய புராணத்துக்கு எந்த உரையை வச்சுட்டு இவங்க சொல்கிறாங்க, அதுதான் அவங்களுடைய தரம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கும் வழி நடத்துறதுக்கும் அவர் அன்னைக்கு கேட்டார். அது எனக்கு பொறித்தட்டமாக இருந்தது. நாம பாட்டுக்கு உரைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கமே தவிர அவர் குறிப்பாக கேட்டார், எந்த உரையை வச்சு நீங்கள் பெரிய புராணம் சொல்கிறீங்க, எதை பேஸ் பண்ணி சொல்லுங்க. ஐயா சிகேசி ஐயான்னு எனக்கு மனசு திருப்தியாச்சு ஐயாவுடைய. அப்படி இந்த விழா என்று சொல்லக்கூடிய விழாவை எண்ணுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமானுடைய ஒரு பாடல் ஞாபகம் வருது. எல்லோரும் சொல்கிற பாட்டு தான். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்தில் ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் இந்த பிறப்பை வணங்குகின்றேன். தெய்வ சேக்கிழார் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பெருமையை சொல்ல வந்த பிறப்பை வணங்குகின்றேன் என்று சொன்னது போல நாம் சிகேசி ஐயாவுடைய இந்த 75வது வைர விழாவிலே கலந்து கொண்டு வணங்குகின்ற இந்த பிறப்பை நாம் எல்லாம் வணங்குவதற்குரிய பிறப்பாக ஆகியது என்பது சத்தியமான ஒன்று. 2வது குறிப்பு அடியனுக்கு ஞாபகம் வந்தது. சேக்கிழார் பெருமான் மிக தெளிவாக 2 செய்தி சொல்றார். ஒன்று, மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தது. 2வது, கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல். அப்போ மண்ணில் நம்ம பிறந்திருக்கோம்னா அதுக்கு ஒரு பயன் விளையணும். இல்லைன்னா இந்த பயன் விளையலன்னு சொன்னால் இந்த பிறவிக்கு ஒரு பிரயோஜனமே இல்லாமல். அப்படி இந்த மண்ணிலே நாம் பிறந்ததற்குரிய பயன் என்பதாக சொன்னால்
அடியார் திருக்கூட்டத்தை வழிபாடு செய்வதும் அவர் நல் விழா பொழிவு கண்டு ஆறுதல். அந்த விழா வைர விழாவாக இருந்து நாம் இந்த மண்ணிலே பிறந்ததற்கான பயனை விளைவித்த விழா இந்த 75வது ஆண்டு வைர விழா என்ற 2 செய்தி நம்முடைய உள்ளத்தில் பதிவு கொள்ள வேண்டிய செய்தி. இங்கே ஐயா போகும்போதே கேட்டாங்க, எத்தனை குறிப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் சொன்ன ஒரு புக்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ அவர் நினச்சார், சரி நான் ட்ரெயினில் அடுத்த ட்ரெயினை பிடிச்சி இல்லைன்னா அடுத்த செஷன் ஏதாவது நம்ம தியாகராஜன் ஐயா வச்சுருக்காரா மத்தியானம். ஏன்னா காலையிலேயே வந்து எல்லாத்தையும் கம்ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. நாங்களாக புக்காக எழுதிட்டு வரோம். நான் நினச்சேன் எல்லா வால்யூமாக எடுத்துகிட்டு வருவாங்க. பெரிய புராணத்தில் 7 வால்யூமும் வெளிச்சாமையெல்லாம் எடுத்துகிட்டு இல்லை இங்கே எடுத்துகிட்டு வருவார் மேடையில். அப்படியே புரட்டி பார்ப்பாரு. பார்த்தா அவர் ஐயா சொன்ன மாதிரி உரையெல்லாம் அவர் பார்க்குறதெல்லாம் இல்லைங்க. உரையை நாங்கள் வந்து அதை அப்படியே மனப்பாடமாக சொல்லிடுறது அப்படின்னும் போது தான் எனக்கு பக்குச்சு. சரி என்னடா இது அப்படின்ட்டு அவங்க குமலிங்க ஐயா அவங்க பார்த்தா தங்கமொழியின் வேளாண் தரம் அப்படின்ற மாதிரி அந்த சிகேசையாவுடைய உரையினுடைய அந்த ஆழத்தையும் சிறப்பையும் எடுத்து சொல்லி எனக்கு என்ன பேசுறதுன்னு வந்தேன்னா அது வந்துருச்சு நிச்சயமாக. அதனால் இப்போ எழுதிட்டு வந்தது நிச்சயமாக பேச போகிறதில்ல. ஏன்னா ஐயா அவங்க சொல்லியே அனுப்பிச்சிருக்காங்க. அதில் 3 குறிப்பு எழுதிட்டு வந்தீங்க. அதாவது சிகேசியாவுடைய உரையை ஒரு கடந்த 25 ஆண்டுகளாக அதில் புரண்டு அதில் இருந்ததுனால ஒரு 3 இடம் பெருமான் உணர்த்திய இடம். ஏன்னா 7 வால்யூம்ல எதை சொல்கிறது ஐயா சொல்லிட்டாங்க, குறைவள சிறப்புன்னாங்க. ஒரு வால்யூமை திருப்பினாலே பக்கமாக வருது. சரி இந்த குறிப்பு எழுதலாம், இந்த குறிப்பு எழுதலாம், இந்த குறிப்பு எழுதலாம்னா அது பாட்டுக்கு அந்த ஒரு பெரிய புராண வால்யூம் குறிப்பு மாதிரி போயிட்டு இருக்கு. கொடுத்துருக்கிறது என்னவோ 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அடியார்கள் திருவடியை வணங்குவதற்கும் பெரிய புராணத்தை வணங்குவதற்கும் வந்தவர்களை வணங்குவதற்கும் தான் இந்த விழா. நம்ம போய் சொற்பொழி செய்கிறதுக்கு இல்லை இந்த விழான்னு தெரிஞ்சுது. அப்போ ஒரே ஒரு அது என்ன எனக்கு தோணுச்சுன்னு சொன்னால், அந்த நூல் போட்டு எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வால்யூம் எடுப்பான். அவர் என்ன உணர்த்துறாரோ சொல்லலாமா அப்படின்னு எடுத்த வால்யூம்ல ஒன்று வந்து திருஞான சம்பந்தர். நான் சொல்ல போகிறதில்ல, குறிப்பு வந்தது மட்டும் சொல்கிறேன். அது என்ன வந்ததுன்னா, பெரிய புராணத்திலேயே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இடத்தை கையாண்டவர் சிகேசையார். அது வேற யாராலையும் தொட முடியாது, யாராலையும் விளக்க சொல்ல முடியாது அப்படிங்கிற இடம் ஒன்று உண்டு. அப்படின்னு சொன்னால் 8000 சமணர்களை கழுவேற்றிய இடம். எத்தனை பேர்? 8000 சமணர்கள் சுரவாதம், அனல்வாதம், புனல்வாதம் 3 வாதத்திலையும் தோத்தவர்கள். எத்தனை வாதத்தில்? 3 வாதத்திலையும் தோத்தான். தோத்த அத்தனை பேரும் 8000 பேர்களும் கழுவிலே ஏறினார்கள் அப்படிங்கிற செய்தியோட மட்டும் இருந்தால் பத்தல. சேக்கிழார் பெருமான் நாங்கள் ஒரு நுணுக்கத்தை ஒரு சிறப்பு வச்சார். இதுக்கு 8000 பேரையும் கழுவுல ஏற்றுங்கன்னு சொல்லி அரசன் ஆணையிட்டா இகலிலர் ஆயினும் அப்படி தடுக்காம விட்டாராம், கண்டுக்கான. இதை வச்சுக்கிட்டு இந்த சைவ உலகம் செய்த ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் எடுத்துங்க. எத்தனை பேர் சில பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா 8000 பேர் கழுவுலெல்லாம் ஏற்றவே கிடையாது, இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்ததே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி நடந்தது என்பதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறார் ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிறதுனால. பாயிண்ட் இருக்கிறார் பாருங்க, 7 பாயிண்ட். நீங்கள் வீட்டில் போய் படிங்க. வேறு எந்த இடம் எடுத்தாலும் எடுக்காட்டி விட்டுருங்க. சமணர் கழுவேற்றம் வரலாற்றில் பதிவில் இல்லை, எந்த வரலாற்றிலேயும் வரலாற்று செய்தியிலேயும் இல்லை. ஏன்னா தெரிஞ்சே விட்டாங்களா தெரியாமல் விட்டாங்களான்னு தெரியல. ஆனால் நடந்தது இந்த நிகழ்வு என்பதற்கு 7 மறுப்பு காரணங்களுக்கு பதில் சொல்றார். 7 மறுப்பு காரணங்கள். சீன யாத்திரிகள் வந்து போனா அவன் எழுதல, அதனால இது நடக்கல அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். அதுக்கு எழுதுறாரு பாருங்க, அதுக்கான பதில் உண்மையிலேயே தலைமையில் வைத்து போற்றக்கூடிய ஒரு நிச்சயமா சொல்றதுக்கு நேரம் இல்லை, அதை விட்டுடலாம். 2வது காம்ப்ளிகேட்டடான இடம் நீங்க படிக்க வேண்டியது உங்களுக்கு. இப்போ அது ஹோம்ஒர்க்கு. அடுத்த வைர விழாவில் வந்து இல்லை, அடுத்த வைர விழாவில் முத்து விழா இல்லையா, முத்து விழாவில் வந்து நம்ம இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். 2வது இடம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இடம். மித்த இடங்கள் தெய்வ கவிநலம், அதில் வந்து இவருடைய உரை நலம் வளர்ப்போம். 2வது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இடம் எதுன்னா
பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன். இது ஐயா பட்ட பாடெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. நம்ம புலவர் ஐயா அவங்கெல்லாம் அவர் தலையாடும் போதே தெரியும். எத்தனை 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 காம்ப்ளிகேஷன் கிடையாது. பொய்யடிமை இல்லாத புலவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டிங்கன்னா இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரையிலும் பல பல விதமான பதில்கள். அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பதில் என்ன வருதுன்னா, பொய்யடிமை இல்லாத புலவர் மாணிக்க வாசகர் அப்படின்னு நிறுவிட்டாங்க. நம்ம ஆளுங்களை ஒரு கட்டுரை எழுதி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து பொய்யடிமை இல்லாத புலவர் என்று குறிப்பது மாணிக்க வாசகரையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு, அதாவது முதல் நூல், வழிநூல், சார்பு நூல், இந்த மூன்றுக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மூன்றும் ஒரு பொருளையே, மூன்றும் இறைவனிடத்திலே மிகுந்த அருள் பெற்ற அவர்கள் சொன்ன வாக்கு. இதில் ஒரு விண்மையும் அங்கேயும் இங்கேயும் போறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. இதை செய்தவர்கள் மிகப்பெரிய பாவத்திற்கு உள்ளாவர்கள். பாவம் 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 என்று 3 முறை போடுகின்றார் விடை குறிப்பில். பாருங்க. அப்ப அந்த பொய்யடிமை இல்லாத புலவர்னு ஒன்று வச்சுக்கிட்டு அது மாணிக்க வாசகர் என்று சொல்லுகின்ற ஆராய்ச்சியை இந்த உலகம் தவிர்க்க வேண்டும் என்ற அந்த 2வது உரை குறிப்பு நீங்கள் படிக்க வேண்டிய உரை குறிப்பு. தெளிவு வேண்டும். சைவத்தில் தெளிவு இல்லைன்னா நம்மளையே உருட்டி விடுவாங்க. நீங்கள் நானே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு கூட்டத்தில் எனக்கே தலைப்பு கொடுத்தாங்க, பொய்யடிமை இல்லாத புலவர் மாணிக்க வாசகர்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணி வின் பண்ணணும். 2 பேர் வழக்காடு பண்ணுறோம். நடுவர் ஒருத்தர், எனக்கு என்ன தலைப்புனா பொய்யடிமை இல்லாத புலவர் யார் என்றால் அது மாணிக்க வாசகர்னு நான் நிறுவனம். அந்த பக்கம் இருக்கிறவர் பொய்யடிமை இல்லாத புலவர் மாணிக்க வாசகர் அல்ல, அவர் 49 சங்க புலவர்களாக விளங்குகின்ற நக்கீரர், கபிலர், பரணர் என்று சொல்லக்கூடியவர்கள் என்று திருத்தொண்டர் திருத்தாதியிலே நம்பியால் குறிக்கப்பட்டவர்னு அவர் சொல்லணும். முதல் நூல் அதில் சொன்னவர் பொதுவாக சொல்லிட்டாரு, அது பண்பு பெயரால் குறிக்கப்பட்டது, ஒருவரை அல்ல அப்படிங்கிறதும் சிங்கேசையாவும் நிறுவிட்டது. ஆனால் தலைப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆராய்ச்சி அதை அரேஞ்ச் பண்ணார் இல்லையா, அவர் சொன்னார், அந்த வேலைங்க பொய்யடிமை இல்லாத புலவர் மாணிக்க வாசகர்னு நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே பொய்யடிமை இல்லாத புலவர் மாணிக்க வாசகர் தான் இந்த கேஸ் வின்னாயிடுமோன்னு நான் பயந்தேங்க. நல்ல வேலை வழக்கு தொடுத்தவர் நல்லா பண்ணி இல்லைன்னு நிரூபிச்சிட்டாருங்க. அப்புறம் தான் நான் உரையை படித்தேன். இப்படியெல்லாம் நம்மளே இதில் விட்டுருக்காங்கய்யா. பொய்யடிமை இல்லாத புலவர் மாணிக்க வாசகர் என்பதாக சொல்லி அது அப்பொழுதுதான் எனக்கு அறிய தோன்றியது. ஒரு உரை என்பதாக சொல்லக்கூடிய அந்த உரையை படிக்கின்ற பொழுது இப்போ 12ஆம் திருமுறை உரைன்னு சொல்லி நாம் அப்படி படிக்கிறோமே தவிர அது 12ஆம் திருமுறை உரையாது. 12ஆம் திருமுறை உரையாது இல்லையே. எந்த உரை? 1லேருந்து 12 வரையில் இருக்கக்கூடிய உரை அது. முதல் திருமுறையிலேருந்து கடைசி திருமுறை வரையிலும் நீங்கள் 12 1 கையில் வச்சுக்கிட்டா போதும். அப்போ ஒரே ஒரு பாடலை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஏன்னா இப்போ சேரமான் பெருமாள் நாயனார் ஒரு குறிப்பு இருந்தது, நான் சொல்லாமா வேணாமா அப்படின்னு தெரியல. ஒரே ஒரு குறிப்பு ஐயா கொடுத்தா சொல்கிறேன். நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார், பால் ஒன்று பற்றினால் பண்பின் பயன் கெடும், கோல் ஒன்று பற்றினால் கூடா பறவைகள் மாலொன்று பற்றி மயங்குகின்றேனே அப்படின்னார் திருமூலப்பெருமான். என்ன சொல்றாருன்னா, நூல் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டார் உன் வாழ்க்கையில் ஒரே ஒரு நூல் எடுத்துக்கோ. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்தோன்னா சத்தியமாக ஒன்றுத்தையும் முடிக்க முடியாது. ஏதாவது ஒன்று எடுத்தால் முடிக்க முடியுமா? ஒரு நூலும் ஒரு கடலாக இருக்கு. அப்போ என்ன சொன்னார் திருமூலர்? ஒரே ஒன்று சொன்னார், நூல் ஒன்று பற்றி நுனியேறு. அந்த நூலுக்கு நுனியேறுதல்னு பேர். ஆழம் அகழம் எல்லாம் திருவாசகம். சில பேர்லாம் எனக்கு ஒரே ஒரு நூல் தாங்க திருவாசகம், முழுக்க முழுக்க திருவாசகம் தான். அதுபோல நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார், பால் ஒன்று பற்றினால் பண்பின் பயன் கெடும். பயாஸ்டா எடுக்காத. அதாவது ஒரு பாலை பற்றி ஒன்றை சார்ந்து பேசுதல் கூடாது, நடுநிலைமையோடு இருத்தல் அப்படிங்கிறது தான் பால் ஒன்று பற்றினால் பண்பின் பயன் கெடும். அப்ப அதனுடைய உண்மை பொருள் விளங்காது. 3ஆவதா சொன்னார், கோல் ஒன்று பற்றினால் கூடா பறவைகள். கோலை கையில வச்சுக்கிட்டா பறவை, அதாவது திங்க வர பறவை விரட்டுறதுக்கு கோல் வச்சுக்கணும். அப்படி கோலை பிடித்து பறவையை விரட்டுவது போல
ஆசிரியராகிய குரு என்ற கோலை பிடித்தால் அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய பறவைகள், இந்திரிய பறவைகள் பறந்தோடும் என்பதை காட்டுவதற்காக கோலொன்று பற்றினால் கூடா பறவைகள். அப்ப நூல் இருந்தாலும் நூலுக்கு ஒரு குரு வேணும். நாம ஒரு சரியான ரூட்ல போறோமா அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு குரு வேணும். அந்த குரு தான் கோல். அந்த கோலை வச்சுக்கிட்டு தான் நம்ம அந்த ட்ராக்ல நேராக போக முடியும். இல்லை நான் சொல்றது தான் சரின்னு சொல்லி நான் அதுலேயே எல்லாத்தையும் இழுத்துட்டு போவேன். அப்போ அந்த வழியானதும் சரியாக இருக்க வேண்டும் என்கிற முறையில் ஒரு நூல் என்பதாக எடுத்துக்கொண்டால் பெரிய புராணம் ஒரு நூல் போதும் நம்முடைய வாழ்வை திருத்தி அதனுடைய செம்மையாக்கி கொடுக்கக்கூடிய நூல். அதிலேயும் சிகேசையாவுடைய உரையை எடுத்தீங்கன்னா, 1ஆம் திருமுறை திஞான சம்பந்தர் போய் தோளுடைய செவியன்னு பாடினார்னா, தோளுடைய செவியன் விடையேறி ஒரு தூவில் மதிசூடிக்கு விளக்கமும் அந்த பாடல் வந்து முழுமையாக படிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்ததுக்கு போக முடியும். இல்லை பக்கத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போகணும். அப்படி போகக்கூடாது, ஒரே முழுக்க படிக்கணும். அப்படின்னா திருமுறை முழுவதும் படித்ததற்கான ஒரு நிலை உண்டு என்பதாக சொல்லி திருஅஞ்சை களத்தை பற்றி சொன்னாங்க. அதனால் அஞ்சை களத்தை பற்றி ஒரு செய்தி, சேரமான் பெருமாள் அங்கே வந்து இறங்கிய செய்தி. வெள்ளாடை வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழித்தேன், விளங்கும் குழை காதுடை வேதியனே. தலைக்கு தலைமாலை பதிகம் 2வது பாட்டில் சொல்கிறார். 2வது பாட்டில் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டார் பெருமானுக்கு. வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழித்தேன் அப்படின்னு உடனேயே மேலே ரெடி ஆகுது. என்னது? வெள்ளானை. வெள்ளானை எடுத்துட்டு எல்லாரையும் கீழே போங்கன்றார். வெள்ளானை எடுத்து கீழே ஏன்னார்? வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டு ஒழித்தேன், முடிஞ்சு போச்சு, சுந்தரம் சுவாமி வரணும்னு நினைக்கிறான், அதனால் கூட்டு வந்துருங்கப்பா. திருமால் வந்து மண்ணுலகத்துக்கு வந்து ஒருத்தரை ரிசீவ் பண்ணிட்டு போனாருங்கிற சரித்திரமே கிடையாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒருத்தருக்கு மட்டும்தான் திருமால் இறங்கி வந்து அழைத்ததாக ஒரு சரிதம் உண்டு என்பதாக சொன்னால் வரலாற்றிலேயே அது இது ஒன்று தான். இத்தனை பேர் இறங்கி வராங்க. வரும்போது திருஅஞ்சை களத்துக்கே உரிய தனி சிறப்பு. திருஅஞ்சை களத்தினுடைய ஒரு அற்புதமான குறிப்பு என்னன்னா, இந்த வந்த தேவர்களுக்கு எப்பவுமே கால் நிலத்துல தோயாது. ஏன்னா எப்பவுமே மிதந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா மிதப்போம். என்னடா மதக்கிற அப்படின்னா, செல்வம் அதிகமாச்சுன்னா மிதப்பான், கல்வி அதிகமாச்சுன்னா மிதப்பான். அது மாதிரி மிதத்தல் அப்படிங்கிற நிலைமை அப்படிதான் அவங்க அப்படியே மேலேயே இருப்பாங்க. நீ எல்லாம் கீழே இருக்கிறா இல்லையா, நாங்கள் பார் அப்படின்னு கண் இமைக்காது, அப்படியே மேலேயே இருப்பாங்க. ஆனால் கண்டிஷன் போட்டாங்க, திருஅஞ்சை களத்துக்கு போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வழிபாடு செய்து அவரை கூட்டிட்டு வரும்போது உங்கள் கால் நிலத்திலே தோய்தல் வேண்டும் என்று. தேவர்களுடைய கால் நிலத்திலே தோய்ந்த இடம் திருஅஞ்சை களம். வேற எந்த இடத்துலையுமே நிலத்தில் தோய்டும். அது சேகரார் பெருமான் சொல்றாரு. அதை உரையிலே நம்முடைய சிகேசி ஐயா அவர்கள் மிக அற்புதமாக எடுத்து சொல்லுகின்றார். அவரை பற்றி சொல்லுகின்ற போது பெருந்துணைவர்ன்றார். சேரமான் பெருமாள் என்ன சொல்றாரு? பெருந்துணைவரா. இந்த துணையெல்லாம் எது? பறவையார் சங்கிலியார் துணை இங்கேயே போயிடுச்சு. ஆனால் கைலாயம் வரலும் வந்த துணை எதுன்னா அது நம்முடைய சேரமான் பெருமாள் தாயா. இங்கே இருக்கிற துணை வீடு வரலும் வரும், காடு வரையிலும் வரும் சில துணை. இப்படி தான் நிற்கிதே தவிர அங்கே வரையிலும் வரக்கூடிய துணை எது அப்படின்னு பார்த்தார். சேரமான் பெருமாள் ஒருத்தர் தான் கைலாயம் வரையிலும் அந்த துணை. ஆகவே அந்த துணையை பெருந்துணை என்றார் அப்படின்னு உரை குறிப்பில் எழுதுறார். அப்போ இங்கே இருக்கிற 2 பேரையும் ஏன் விட்டுட்டு போனார்? எல்லாரும் ஒன்றே ஒரு கேள்வி, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருந்தாலும் இப்படி பண்ணிடக்கூடாது. கைலாயம் போறாருன்னு சொன்னாங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? நான் இப்போ வந்து இங்கே வைர விழாவுக்கு ஐயா கூப்பிட்டுருக்காங்க, கோயம்புத்தூருக்கு வரேன்னு சொல்கிறேன். அப்போ கோயம்புத்தூருக்கு வந்துட்டு இங்கேருந்து நான் வேறு எங்கேயாவது போகணுன்னா நான் என்னங்க பண்ணணும்? சென்னைக்கு போயிடுறேன்னு வச்சுங்க, பெங்களூர் போகாமல் சென்னைக்கு போகிறேன். நான் என்ன பண்ணணும்? வீட்டில் என்னுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி, நான் பெங்களூர் வரல, எங்கே போகிறேன்? சென்னைக்கு போகிறேன்னு சொல்லணும். திருஅஞ்சை களத்துக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு திருக்கைலாயத்துக்கு போகும்போது என்ன பண்ணியிருக்கணும்? பறவையார் சங்கிலியார்கிட்ட போய் சொல்லிடுங்கப்பா, இந்த மாதிரி திடீர் வேலை, பெருமான் வெள்ளானை அனுப்பான்னு எனக்கே தெரியாது, நான் போய் சேரணும், அதனால் தயவு செஞ்சு ப்ளீஸ் சென்ட் த மெசேஜ்னு சொல்லணுமா இல்லையா? மெசேஜே இல்லாமல் அப்ரப்டாக விட்டுட்டு அத்தனை பேரையும் விட்டுட்டு வெறும் சேரமான் பெருமாள் நாயனாரை ஃப்ரெண்டை மட்டும் நினச்சிட்டு இவர் கூட்டிகிட்டு போகிறாரு. இது நியாயமா? சொல்லுங்கள்.
அதுவும் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்படி பண்ணிட்டாரு அப்படின் போது அவர் சொன்னார். அதுக்கு உரையில் ஒரு குறிப்பு அற்புதமாக எழுதுகிறாரு. அவங்க 2 பேரும் எப்படி, இவர் இது எப்படி, இந்த கோப்பெரும் சோழனும் பிசிராந்தையாரும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு நட்பு சொல்லுவாங்க. அந்த நட்புக்கு பாசத்தொடர்புடைய நட்பாக அது இருந்தது, அவ்வளோதானே தவிர அந்த நட்பு பாசத்தொடர்புடைய நட்பு. நம்பியாரூருக்கும் சேரமான் பெருமாளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த நட்பு தூய உயிர் தொடர்பு உடைய நட்பு. இதில் இறைவனுடைய அந்த அன்பு என்ற அன்பு கலந்திருந்ததுனால அந்த நட்புக்கு இந்த நட்பு ஈடாகாது. இந்த நட்பு தூய உயிர் நட்பு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஏன் இவங்களை நினைக்கல அப்படின்னா, இவருக்கு நல்லாவே தெரியும், மேலேருந்து வரும்போதே பேக்கேஜாக தான் வந்தார், கீழேருந்து போகும்போது அதே பேக்கேஜ் தான் போகும்போது. வரும்போது ஒரு ஆளாக வரல. கமலினி, அனிந்திதை அண்ட் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அண்ட் கோ ப்ளீஸ் கோ டு த புலவன் அனுப்பிச்சு விட்ட போது ஒருத்தராக வந்தார். வரும்போது எப்படி வந்தார்? 2 பேரும். அப்போ போகும்போது எப்படி போகிறாரு? மற்ற பேக்கேஜ் எதோட வந்ததோ அதோட தான் மேலே போகுது. அப்போ பறவையாரும் சங்கிலியாரும் 2 பேரையும் நினைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. விட்டவர் யாரு? இவர் பெருமான். அவர் மேலேருந்து விட்டதுனால கூட்டு வர வேண்டிய பொறுப்பு அவருடையது என்பதாக சொல்லி அவங்க 2 பேரையும் நினைக்காமல் யாரை விட்டுருவார்னா, என்னுடைய அடியானாக இருக்கக்கூடிய சேரமான் பெருமாள் நாயனாரை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக மட்டுமே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாளை எண்ணியும் பறவையார் சங்கிலி நாச்சியாரை எண்ணாமைக்கும் காரணம் என்ற அந்த உரை குறிப்பினை மிக அற்புதமாக நாம் தலைமை வைத்து வணங்கி, இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பும் இதில் கலந்து கொள்வதற்கு எத்தனையோ ஏதோ ஒரு செய்திருக்கக்கூடிய புண்ணியம். ஐயா சொன்னாங்க, மரபிரண்டும் சைவ நெறி வழிவந்த கேண்மையினார் என்று ஞானசம்பந்தருக்கும், மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்து வேதியர் குலத்துள் தோன்றி மேம்படு சடையனார்க்கு மாதினி சடை இசை ஞானியார்வால் தீதனென்று உலகம் உய திருவதாரம் செய்தார் என்ற அந்த 2 குறிப்பையும், அந்த மரபு எங்கேயோ யாரோ செய்த புண்ணியம் இந்த இடத்திலே ஐயா அவர்களை பற்றி பேசுவதற்கும் அந்த உரையை தொடுவதற்கும் இப்படி ஒரு வாய்ப்பு பெருமான் கொடுத்திருக்கிறார் என்ற அந்த வாய்ப்பிற்கு சிறம்பூப்பி நன்றி கூப்பி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.